வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண் பார்வை. கண் பார்வை வந்து பவர் இருக்கவங்க எப்படி நார்மல் கண்ணுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும், வெட்டிகோ இருக்கவங்களுக்கும் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இது வந்து சித்தா, அக்குபஞ்சர், வர்மா உங்களுக்கு, அப்புறம் எக்ஸசைஸ், இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் செஞ்சு நீங்கள் பயனடைங்க. ஃபஸ்ட்டு சித்தான்னு எடுத்தால் இதுக்கு முருங்கைப்பூ தான் நல்ல இது. உங்களுக்கு கண்ணுக்கு வந்து பவர் கொடுக்குறது முருங்கைப்பூ தான். இந்த முருங்கைப்பூ வந்து டெய்லி ஒரு 10 பூ பறித்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி, அந்த இதில் ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி அதில் 10 பூ போட்டு வெயிலில் கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் வெயிலில் கொண்டு போய் வச்சு ஒரு மத்தியானம் 3 மணி போல் அதை எடுத்து பூவெல்லாம் புழிஞ்சு போட்டுட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரணும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் காஞ்ச பூ கிடைக்குது, அதை போட்டும் நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம். அதுக்கு பதில் பவுட்ரு கிடைக்குது, காஞ்ச பூ கிடைக்குது, காஞ்ச பூவோட பவுட்ரு கிடைக்குது. எதுனாலும் பவுட்ருனால் ஒரு ஸ்பூன் போட்டு வெயிலில் வைங்க. பூனாலும் கொஞ்சம் ஒரு 10 பூ அள்ளி போட்டு வெயிலில் வச்சு வடிகட்டி குடிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு வர வர ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு கண்ணோட பார்வை இப்போ 5 பாயிண்ட் இருக்குன்னா 4 பாயிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிட்டு வர்றது நல்லா தெரியும். இதை தொடர்ந்து செஞ்சு நீங்கள் கண்ணை வந்து நார்மல் ஆக்கி கொண்டு வந்துடுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இதில் வர்மாவும் அக்குபஞ்சர் பாயிண்ட்டை கண்ணை சுற்றி நிறையா இருக்குது. இப்போ கண்ணில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண் வந்து ஒரு எலும்பு இதுக்குள்ளே உள்ளே இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா இந்த இடத்துல எலும்புக்குள்ளே வந்து இப்படி கையை விரலை வச்சு இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு 21 தடவை. அதே மாதிரி இந்த சைடு எலும்புக்குள்ளே வச்சு இப்படி வெளியே வர மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 21 தடவை. அப்புறம் இப்படி மேலே இந்த மாதிரி ஒரு 21 தடவை. அப்புறம் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்வெட்டி காலம் சுற்றி இருக்கிறது நட்சத்திர காலம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர காலத்தில் ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படி வச்சு அப்படி விடணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 21 தடவை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு கண் பார்வை வந்து நல்லாகும். அடுத்து வந்து உங்களுக்கு கண் எக்ஸசைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இப்படி மேலே இப்படி கீழே, இப்படி மேலே இப்படி கீழே, இப்படி மேலே இப்படி கீழே, ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மாறி மாறி வைக்கணும். அப்புறம் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அந்த மாதிரி ஒரு 21 தடவை. அப்புறம் இப்படி மேலே கீழே இந்த மாதிரி ஒரு 21 தடவை. இந்த சைடு இப்படி ஒரு 21 தடவை. அப்புறம் இப்படி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ஒரு 21 தடவை. அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம், கண் எக்ஸசைஸ். அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் வெட்டிகோவுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னிங்கன்னா, 2 கை விரலையும் அப்படி குமிச்சிட்டு கட்டை விரல் நகத்தை மட்டும் இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த விரல் நகத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எங்கேயும் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. இப்படி அப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணுற மாதிரி இப்படி 21 தடவை. அப்புறம் இங்கேருந்து இங்கே கிராஸாக இப்படி 21 தடவை. அப்புறம் இந்த கிராஸ் இந்த கிராஸ் 21 தடவை. அந்த மாதிரி செய்யணும். அப்புறம் கண்ணு கிட்டக்க வச்சுட்டு நல்லா கண்ணு கிட்டக்க இருந்து இப்படி தூரத்தில் கொண்டு போகணும் கையை. அப்படி அந்த நகத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி டெய்லி 21 தடவை இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெட்டிகோவும் சரியாயிடும். வெட்டிகோவுக்கு நிறையா மாத்திரை, வெட்டின் 24, வெட்டின் 60 அந்த மாதிரிலாம் மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைஞ்சி உங்களுக்கு நார்மல் ஆயிரும். வெட்டிகோனா உங்களுக்கு தலை சுத்தல், திடீர்னு கொண்டு போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு இடத்துல இப்படி படுத்துருக்கவங்க இப்படி திரும்பி படுத்தாலே தலையை கொண்டு போய் அடிக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயோ. அந்த மாதிரி தலை சுத்தல் ஓவராக இருக்கும். அவங்க தான் வெட்டிகோ. அது வந்து பின்னாடி கண்ணுக்கும் காதுக்கும் பின்னாடி இருக்க ஒரு நரம்பு வந்து தேயிறனால தான் அந்த மாதிரி வருது, வயசான பிறகு தான். இப்போ வந்து சின்ன பிள்ளையிலே வந்துடுது வெட்டிகோ நிறைய பேருக்கு. இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அந்த வெட்டிகோ வந்து நார்மல் ஆயிரும் உங்களுக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு ஐவாஸ் கப்னு ஒன்று விற்கிது. இது வந்து அக்குபஞ்சர் ஷாப்பில் கிடைக்கும். இந்த ஐவாஸ் கப்பில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தண்ணியை அதில் கொண்டு போய் கண்ணை திறந்து வச்சு இந்த மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்,
மேலே கீழே அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் கண்ணை திறந்து பண்ணணும். பண்ணிவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த மாதிரி 10 தடவை தண்ணியை மாற்றி பண்ணணும். இந்த கண்ணில் ஒரு 10 தடவை, இந்த கண்ணில் ஒரு 10 தடவை எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் கூலிங் ஆகி பவர் வந்து நல்லா பவர் வந்து நல்லா நார்மலாக கண் பார்வை நார்மலாக ஆகிடும் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு ரொம்ப கண் எரிச்சல் இருக்குது, சிஸ்டத்தில் உட்காந்துருக்கீங்க, கண் டயர்டாக இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐ கூலிங் இது கிடைக்குது. இந்த மாதிரி அக்குபஞ்சர் இது ஷாப்பில். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இப்படி கண்ணை இப்படி சுற்றி கட்டிட்டு இப்படி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஐ வந்து கூலிங் ஆகி உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகி நல்லாயிரும். இதை வந்து நீங்கள் சும்மா வெளியே வச்சு பண்ணாலும் கூலிங்காக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு ஃப்ரிட்ஜு டோரில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது இதை எடுத்து நைட்டு 1 மணி நேரம் இதை கண்ணில் மாட்டிட்டு படுத்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண் வந்து கூலிங் ஆகி நல்லாகும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி சிஸ்டத்தில் உட்காந்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண் இப்படி சிங்க் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஒரு 21 தடவை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் சிஸ்டத்தை பாருங்கள். கொஞ்சம் கண் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி கண் பார்வையிலேருந்து உங்களுக்கு பவர்லேருந்து வெளியே வாங்க, வெர்டிகோலேருந்து வெளியே வாங்க. இதை பண்ணி பயனடைஞ்சவங்க கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி. வாழ்க வளத்துடன்.